குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கோவில் திருவிழாவுக்கு மாடுகள் பூஜை பொருட்களுடன் சென்ற கிராம மக்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். சொல்றதுக்கு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் நம்பர் 2 தாசில்தார் வந்திருக்காங்க, குளித்தலை ஆட்சி வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்க பேச யாரும் வர சொல்ல மாட்டீங்க. அப்ப நீங்க இங்க ரோட்ல நிக்கிறது சட்டவிரோதமா நிக்கிறீங்க கணக்கு அர்த்தம். ரோட்ல 2 வீலர் போட்டு ரோட்டை மறிச்சிருக்கீங்க. ஜீப்பு வேன் நிக்குது. தாசில்தார் வந்திருக்காங்க, வட்டாட்சியர் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட பேசுறதுக்கு முக்கியமான வர சொல்லுங்க. சொல்றதுக்கு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் நம்பர் 2 தாசில்தார் வந்திருக்காங்க, குளித்தலை ஆட்சி. தொடர்ந்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தர்மராஜனிடம் கேட்கலாம். தர்மராஜன், வணக்கம். என்ன காரணத்தினால கிராம மக்களை போலீசார் தடுத்து நிறுத்தினாங்க? அங்குள்ள சூழல் என்ன தர்மராஜன், விரிவா சொல்லுங்க. வணக்கம் ஜெயமக. அதாவது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கல்லை ஊராட்சிக்கு உட்பட்ட மாலைமேடு பகுதியில் மாலையம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் கடந்த 400 ஆண்டுகளுக்கு முன்பு நவாப் ஆட்சி காலத்தில் அத்தி மரத்தில் செய்த சாமி சிலையை குலதெய்வமாக குடிபாட்டு பக்தர்கள் வழிபட்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த 1994ஆம் ஆண்டில் இச்சிலை மாயமானது. இதனால் 28 ஆண்டு காலமாக இந்த கோவிலில் சாமி சிலை இல்லாமல் திருவிழா நடைபெறாமல் இருந்தது. கடந்த 2022ஆம் ஆண்டு மாயமான அந்த சிலை மாலியம்மன் கோவில் அருகே கிடந்துள்ளது. இதனை அடுத்து சமுதாய வழக்கப்படி ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த இடத்தில் சாமி சிலையை வைத்தனர். அதனைத் தொடர்ந்து மாலியம்மன் கோவில் திருவிழா நிகழ்ச்சி கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. திருவிழாவானது காலை 6 மணி முதல் மதியம் 12 வரை கல்லை மற்றும் தொப்பான் நாயக்கம்பட்டியைச் சேர்ந்த ஒரு சமுதாய வழக்கப்படி திருவிழா நடத்தினர். அதேபோல் மதியம் 12 மணி முதல் மாலை 6 மணி வரை பேரூர் மற்றும் குப்பமேட்டு பகுதியைச் சேர்ந்த மற்றொரு சமுதாய வழக்கப்படி திருவிழா நடத்தினர். அதனைத் தொடர்ந்து 2 தரப்பு இன மக்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் தங்கள் வளர்த்து வரும் காளை மாடுகளுடன் மாலையம்மன் கோவிலுக்கு வந்து மாடுகளுக்கு சமுதாய வழக்கப்படி வழிபாடு செய்து மாடுகளை ஓட செய்து மாலை தாண்டும் நிகழ்ச்சி நடத்தினர். இந்த நிலையில் 2 ஊரைச் சேர்ந்த ஒரே சமுதாய மக்களிடையே திருவிழா நடத்துவதில் ஒன்றாக சேர்ந்து திருவிழா நடத்திட வேண்டும் எனவும் மற்றொரு தரப்பினர் தனித்தனியாக நடத்த வேண்டும் என பிரச்சனை ஏற்பட்டு இது சம்பந்தமாக கடந்த வாரம் குளித்தலை வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் அமைதி பேச்சுவார்த்தையும் நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் வழக்கம் போல் கல்லை மற்றும் தொப்பாநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த ஒரு தரப்பைச் சேர்ந்த மக்கள் இந்த திருவிழா நடத்த வேன் பைக்குகளில் மாடுகளை அழைத்துக் கொண்டும் பூஜை பொருட்களை எடுத்துக்கொண்டும் வந்துள்ளனர். இந்த நிலையில் குளித்தலையைச் சேர்ந்த கோபால் என்பவர் மாடு மறிக்கும் திருவிழாவை அனைத்து தரப்பினரும் இணைந்து நடத்தாமல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும் நடத்த திட்டமிட்டுள்ளனர் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனுவினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை அவசர வழக்காக இன்று விசாரித்த நீதிபதிகள் மாடு மறிக்கும் திருவிழாவை நடத்துவதில் கிராம மக்களிடையே ஒற்றுமையின்றி பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பகுதியில் மாடு மறிக்கும் திருவிழாவை நிறுத்தி வையுங்கள் என்ற அறிவிப்பு மாவட்ட காவல்துறைக்கு வந்த தகவலை அடுத்து குளித்தலை டிஎஸ்பி செந்தில்குமார் தலைமையிலான 50க்கும் மேற்பட்ட போலீசார் இன்று விரைந்து சென்று திருவிழாவிற்கு சென்ற வாகனங்களில் வந்தவர்களை தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதனையடுத்து நன்றி தர்மராஜன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.